தர்மஸ்தலா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பெரிய இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 6 வீடியோ நம்ம இந்த சேனல்ல பண்ணியிருக்கோம். இந்த கேஸை பத்தின அப்பப்போ நடக்கிற அப்டேட்ஸை கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். அதனால ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஜூலை 3ஆம் தேதி கையில எலும்போட நான் இங்க தூய்மை பணியாளராக வேலை செஞ்சிருக்கேன் தர்மஸ்தலால 1995 2014 வரைக்கும். அப்ப நான் என் கையால 100க்கும் மேற்பட்ட பிணங்களை புதைச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் காட்டுற இடத்துல தோண்டினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் பெயர்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இந்த விசாரணையானது நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்துகிட்டு இருக்க இந்த டைம்ல 23ஆம் தேதி ஆகஸ்ட் அப்ப சௌஜன்யாவோட மரண வழக்குல இவர் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்ததாகவும் சௌஜன்யாவோட மரணத்தின் போது இவர் இந்த ஊர்ல இருந்திருக்காரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது கேட்டப்ப நான் இங்க இல்ல, அந்த பிணத்தை நான் புதைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஆகஸ்ட் மாசம் வடநாடி ஆர்கனைசேஷன் மூலியமா ஒரு பெண் வந்து இந்த சௌஜன்யாவை கடத்தப்பட்ட போது நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஐ விட்னஸ் வந்து சொன்ன சாட்சியின் பெயரால இவர் மறுபடியும் சௌஜன்யா வழக்குக்காக விசாரிக்கப்படுறார். அப்போ இவர் ஆமா நான் இங்கதான் இருந்தேன், அந்த உடல் நான் தான் புதைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மாதிரி இவர் மாற்றி மாற்றி சொல்ற விஷயத்தினால இவர் எஸ்ஐடியால கஸ்டடிக்கு கொண்டு வரப்படுறார். இவர் கஸ்டடிக்குள்ள இல்லாம வெளியே போயிட்டு வர்றதுனால இவர் மேனிபுலேட் ஆகுறாரோ அப்படிங்கிற டவுட் எங்களுக்கு இருக்கு. அதனால இவரை எங்க கஸ்டடிக்குள்ளேயே வச்சு விசாரிக்கிறதுக்கு கோர்ட்ல பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அந்த பர்மிஷன் அடிப்படையில கோர்ட்டுமே அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. 23ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு சாட்சி சின்னையா எஸ்ஐடியோட கஸ்டடிக்குள்ள போறாரு. 10 நாள் முடிஞ்ச நிலைமையில மறுபடியும் 3ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு சாட்சி சின்னையாவை மறுபடியும் பெல்தங்கடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்களுக்கு மேலும் 3 நாட்கள் தேவைப்படுது விசாரணைக்காக, ஸோ மறுபடியும் 3 நாள் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதையுமே கோர்ட் அக்செப்ட் பண்ணுது. நான் போன வீடியோக்களே சொல்லியிருப்பேன், மேபி இந்த 10 days எக்ஸ்டெண்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அதன்படி இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. 6 செப்டம்பர் 2025 சனிக்கிழமை அன்னையோட முடிவடையுது. ஸோ இதுக்கப்புறம் எஸ்ஐடி கஸ்டடி நீடிக்குமா இல்லைனா அங்கேருந்து ரிப்போர்ட்ஸ் வருமா அப்படிங்கிறத மண்டே 8 செப்டம்பர் 2025 ஸோ அன்னைக்கு தான் தெரியும். இது நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது சண்டே. நாளைக்கு இவர் விசாரிக்கப்பட்டதுக்கான ரிப்போர்ட்ஸ் வெளியே வரலாம், வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அது வந்ததுக்கு அப்புறமா நான் இன்னொரு வீடியோவுமே அப்லோட் பண்றேன். ஸோ இவர் இந்த 10 நாள் கஸ்டடிக்குள்ள போயிருந்த சமயத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. கடந்த புதன்கிழமை 3ஆம் தேதி செப்டம்பர் 2025 அன்னைக்கு உதய் ஜெயின், அதாவது சௌஜன்யாவோட வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்பட்ட 4 பேர், அதாவது நிஸ்டல் ஜெயின், உதய் ஜெயின், தீரஜ் ஜெயின், மல்லிக் ஜெயின். ஸோ இவங்களில் உதய் ஜெயின் அப்படிங்கிற நபர் இவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் சௌஜன்யாவை காரில் ஏற்றி போட்ட மாதிரி அந்த வடநாடி ஆர்கனைசேஷன் மூலியமா வந்த பெண்ணும் சாட்சி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 பேருமே சௌஜன்யா வழக்கு நடந்த போது அரெஸ்ட் பண்ணி சிபிஐயால விசாரிக்கப்பட்ட நபர்கள். அது மட்டும் இல்லாம போதிய சாட்சியங்கள் இல்லாம இவங்கெல்லாம் அந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்ட நபர்கள். இந்த 4 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரேந்திர ஹெகடேவோட தம்பி அர்ஷேந்திர குமார் ஜெயின், அவரோட மகன் நிஸ்டல் ஜெயின். இந்த நிஸ்டல் ஜெயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த தீரஜ், மல்லிக் மற்றும் உதய் ஜெயின். இவங்க மேலதான் முதல் குற்றச்சாட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வச்சாங்க. அதன் பேர்ல தான் சிபிஐ விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. அப்புறம் ரிலீஸும் ஆயிட்டாங்க. இப்போ அந்த 4 தான் உதய் ஜெயின் அப்படிங்கிறவனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அழைத்து எஸ்ஐடி விசாரிக்கப்பட்டதா ஒரு தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் சிபிஐ விசாரிச்சு இந்த 4 பேரும் நிரபராதி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண நபர்களை மறுபடியும் எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க அப்படின்னு. இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்,
இந்த வடநாடி ஆர்கனைசேஷன் மூலியமா வந்த அந்த பெண் சொன்ன சாட்சி, அது மட்டும் இல்லாம அந்த சாட்சியில அந்த பெண் ஒரு முக்கியமான விஷயமும் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நபர் திக்கி திக்கி பேசுவாரு, அது மட்டும் இல்லாம ஆளு கொஞ்சம் குள்ளமாவும் இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவனை என்னால இப்போ காண்பிச்சா கூட என்னால அடையாளம் காட்ட முடியும், அவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, நான் அவனை செவிலே அறையணும் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு கோபமா பேசியிருந்தாங்க. யூடியூப்ல அதெல்லாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம வெறும் அன்நேச்சுரல் டெத்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் புதைக்கப்பட்டிருக்காங்க எழுப்பப்பட்ட அந்த வழக்கின் பேர்ல தான் எஸ்ஐடி அமைச்சாங்க. ஆனா இப்போ சௌஜன்யா கேஸை ரீஓபன் பண்ணியிருக்காங்க. அதுக்குமே இந்த பெண் சொன்ன சாட்சியங்கள் தான் காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சௌஜன்யாவோட தாயார் இந்த சாட்சி சின்னையாவுக்கு சௌஜன்யாவோட கொலை வழக்கை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். இதை பத்தி அவங்க அக்கா ரத்னா ஹியூமன் கமிஷன் முன்னாடி சௌஜன்யாவோட கொலை விஷயங்கள் பத்தி சாட்சி சின்னையாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால எங்களை இந்த தர்மஸ்தலா மட்டும் இல்ல இந்த ஊரையே விட்டு காலி பண்ணி போக சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சௌஜன்யாவோட தாயாரிடமே இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. அதனால்தான் நாங்க இந்த குடும்பத்தோட கிளம்பி ஊரை விட்டு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு தான் சௌஜன்யாவோட தாயார் இந்த வழக்கு பதிவானது செஞ்சிருக்காங்க. இவரை நீங்க கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா விசாரிக்கணும், ஏன்னா என் குழந்தையோட வழக்கை பத்தி இவருக்கு நிறைய விஷயம் தெரியும், இது அவங்க அக்காவே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் எஸ்ஐடியும் கண்டிப்பா இதை பத்தி நாங்க விசாரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அக்னாலேஜ் பண்ணி சைன் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதுவுமே சௌஜன்யாவோட கேஸ் ரீஓபன் ஆகுறதுக்கு ஒரு காரணங்க. அது மட்டும் இல்லாம சௌஜன்யா கடத்தப்பட்ட போது பார்த்த ஐ விட்னஸ் அவங்க சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 வருஷமா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த சான்ஸே கிடைக்கல, அதனால தான் நான் இப்போ இந்த கேஸ் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சுதான் வடநாடி ஆர்கனைசேஷன் மூலியமா நான் இந்த சாட்சி சொல்லியிருக்கேன். இவங்க இந்த 2 வருஷத்துக்குள்ள சில யூடியூப் சேனலுக்கு கூட இன்டர்வியூ கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுல இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்கிறதாவும் சொல்றாங்க. இவங்க என்ன சாட்சி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத கடைசி வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்காக ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். ஸோ இவங்க சொன்னதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டுக்காக தர்மஸ்தலாவை சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த சௌஜன்யாவை கடத்தப்பட்ட அந்த ரோட்ல தான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூட இன்னொரு பெண்ணும் வந்திருக்காங்க. ஆனா அந்த பெண் இறந்துட்டாங்க. இப்போ அவங்க உயிரோட இல்லை. ஸோ அன்னைக்கு பார்த்தது 2 பெண்கள், அதுல இவங்க மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அவங்க ஒரு உடல்நலக் குறைவால இறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பெண்களை பார்த்து ஒரு ஆட்டோல வந்த நபர் தான் இங்க நிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோல வந்த நபர் தான் இப்போ இருக்கிற உதய் ஜெயின் அப்படிங்கிற மாதிரி எல்லோருக்கும் 90% ப்ரூவ் ஆயிருக்கு. அது என்ன விஷயங்கிறத இந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு நான் சொல்றேன். ஸோ அந்த ஆட்டோல வந்த நபர் இங்க நிக்காதீங்க, இங்க டேஞ்சர், இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு கூறியதாகவும், இந்த இடத்துல பேருந்து வராது, மழை அதிகமா இருக்கிற காரணத்தினால நீங்க வாங்க, என்னோட ஆட்டோலயே நான் உங்களை எடுத்து போய் டிராப் பண்ணிடுறேன், நீங்க காசு கூட கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டபோது, அப்போ இந்த 2 பேருமே அப்படி போகிறதுக்கு விருப்பப்படல. ஏன்னா தெரியாத ஆள் கூப்பிடுறாங்க, கண்டிப்பா நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்னால நின்னுட்டாங்க. அப்ப இவன் ஒருத்தருக்கு கால் பண்ணியிருக்கான், இது மாதிரி இங்க 2 பேர் இருக்காங்க, போக சொன்னா போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காலில் பேசியிருக்கான். அப்போ இவங்க 2 பேர் என்னன்னா, ஆள் அரவமற்ற ஒரு ஏரியா, மழை வேற சோன் பேஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த டைம்ல நம்மளை கடத்த போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட பயந்து இருக்காங்க. அந்த டைம்ல இவன் மொபைல்ல பேசிட்டு உடனே ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்போதான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாயிருக்கு. இதை அடுத்து தான் சௌஜன்யா அந்த இடத்துல இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. சௌஜன்யா ஒரு ஸ்கூல் படிக்கிற பெண் எப்படி இருக்கும் தோற்றமோ அதே மாதிரி தான் பேக் மாட்டிட்டு கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சாம்பல் நிற காரும் மோட்டார் பைக்ல ஒரு 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்ததாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டோ பிளஸ் காரு மோட்டார் பைக் இத்தனையுமே பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் சௌஜன்யா அந்த வழியா நடந்து வந்திருக்காங்க. பார்க்க ஸ்கூல் படிக்கிற பெண் மாதிரி இருந்திருக்காங்க, கொடை பிடிச்சிட்டு பேக் மாட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பெண் அவங்கள பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட உறவினர் பெண் மாதிரி அந்த பெண் இருக்கிறதுனால அவங்கள கொஞ்சம் நல்லா உத்து பார்த்துருக்காங்க, கவனிச்சிருக்காங்க. இதையடுத்து அந்த பெண் இவங்களையும் தாண்டி போயிட்டாங்க. இவங்க கூட வந்த ஒரு பெண், அதாவது இப்போ அவங்க உயிரோடு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சாட்சி சொல்ல
ஆட்டோல வந்த பெண்ணோட இன்னொரு பெண் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பெண் பக்கத்துல இருக்க மரத்துக்கு ஒதுக்குப்புறமா ரெஸ்ட் ரூமுக்காக போயிருக்காங்க. சோ அப்ப ஒரு கத்துற சத்தம் கேட்டிருக்குது. அப்ப இந்த பெண் தான் இங்க இருந்து எட்டி பார்த்திருக்காங்க. இந்த ஆட்டோல வந்த நபர் அங்க இருக்கிற சாம்பல் நிற கார்ல இந்த பெண்ணை தூக்கி வலுக்கட்டாயமா ஏத்துற மாதிரியான காட்சிகளை பாக்குறாங்க. இவன் ஏத்தி விட்டு கார் அந்த பக்கம் போயிருச்சு. இந்த ஆட்டோ திருப்பி இந்த பக்கம் வரும்போது இவங்க நிப்பாட்டி கேட்டிருக்காங்க, என்னப்பா ஏன் இந்த பொண்ணை அப்படி வலுக்கட்டாயமா ஏத்திட்டு போறீங்க அப்படின்னு. அதுவா, ஒன்றும் இல்லை, அது எங்க வீட்டு பெண் தான், சண்டை இட்டுட்டு வந்துட்டாங்க, வீட்டில் ஒரு பிரச்சனை, கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க, அதனால அவங்களை நாங்கள் சமாதானம் பத்தி கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல என்னால படிக்க முடிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, சமாதானம் பண்ணி கூட்டு போற மாதிரி தெரியலையாப்பா, நீ யாரு, எங்கேருந்து வர அப்படின்னு கேட்கும்போது அவன் திருப்பி இவங்களை கொஞ்சம் ரூடா பேசிட்டு, நீ யாரு, எங்கேருந்து வர, நீ ஏன் இதெல்லாம் வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியதாகவும் நான் ஒரு தகவல் பார்த்துருந்தேன். அந்த டைமில் எங்கள் வீட்டில் டிவி பெருசாக கிடையாது, நியூஸ் பெருசாக பார்க்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் கிடையாது எங்களுக்கு. இந்த மாதிரி இந்த பெண் இறந்துருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போராட்டங்கள் பெருசாக வெடிச்சது. இந்த வழக்கை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அப்போ தான் நான் இந்த பெண்ணோட ஃபோட்டோ பார்க்குறேன், இறந்தது நான் பார்த்த அந்த பெண் அப்படிங்கிறது. ஆனால் இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனாலுமே இப்போவுமே என்னால் அவனை அடையாளம் காட்ட முடியும். அவனை தயவு செஞ்சு எஸ்ஐடி என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, நான் அவனை செவிலே அறையணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் அவங்களோட ஆதங்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த சாட்சியில் தான் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவான், ஆளு குள்ளமாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்க சொன்ன இந்த அடையாளத்திற்கு உதய் ஜெயின், இப்போ எஸ்ஐடி சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு வந்த உதய் ஜெயின் இந்த பெண்மணி சொல்ற அனைத்து அடையாளங்களுக்குமே 90% சூட் ஆகுறாரு. அதாவது திக்கி திக்கி பேசுவான் அவன் பேசும்போது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குள்ளமாக இருப்பான் நார்மலாக இல்லாமல் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவுமே ஒத்துப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த உதய் ஜெயின் விசாரணையை முடிச்சுட்டு வெளியே பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசியிருக்கான். அப்போ அவன் பேசும்போது அந்த திக்கி திக்கி பேசுகிற ஒரு விஷயங்களை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஆளும் குள்ளமாக தான் இருக்கான் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். இது அடுத்து இந்த வழக்கில் ஈடுபட்டிருந்த மீதி 3 பேர், அதாவது இந்த உதய் ஜெயின் இப்போ விசாரணைக்கு வந்துட்டான். இது மட்டும் இல்லாமல் கூட 3 பேர் சொன்ன தீரஜ் ஜெயின், மல்லிக் ஜெயின், நிஷல் ஜெயின். நிஷல் ஜெயின் தான் ஹர்ஷேந்திர குமார் ஜெயினோட மகன். இந்த 3 பேருக்குமே சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த வழக்கில் இருக்கிற ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட குற்றவாளிகளை நெருங்கின மாதிரி தான் நான் நினைக்கிறேன். குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் அப்படிங்கிறது இந்த இம்ப்ரூவ்மெண்ட் மூலியமா நமக்கு தெரிய வருது. அப்படியே இந்த செய்தி ஊடகங்கள்லாம் பொய் வதந்திகளை, பொய் செய்திகளை பரப்பிட்டு வராங்களே, அவ்வளோதான், அவர் சாட்சி சின்னையா வந்து பொய் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே கேஸே மூடிடுவாங்க, இது மொத்தமாக விழுந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம், அதாவது சௌஜன்யா வழக்கில் நடந்த விஷயங்கள் தப்பாகவே இருந்தாலும், இந்த சாட்சி சின்னையா அதில் பொய்யே சொல்லியிருந்தாலும், ஒரு வனப்பகுதிகளில் ஒரு பிணத்தை புதைச்சது பெரிய தப்பு. அது எப்படி, அதாவது நீங்கள் யூடிஆரே பண்ணி புதைக்கணும்னா கூட அதற்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் புதைக்கணும். சுடுகாடோ இல்லைனா வந்து இந்த மாதிரி அன்நேச்சுரல் டெத் நடக்கிறதுக்கு இடம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா அங்கே தான் புதைக்கணும். ஒரு ஃபாரஸ்ட்டில் எப்படி புதைக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் இந்த வழக்கு கண்டிப்பாக விசாரிக்கப்படும். அப்புறம் இன்னொரு பொய் என்னன்னா, எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டே வராத எலும்பு கூடு அது ஆணோடது பெண்ணோடது கிடையாது அப்படின்னு சின்னையா சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படியே அது ஆணோட எலும்பு கூடாவே இருந்தாலும் அதுவுமே விசாரிக்கப்படணுங்க. அதுவுமே விசாரிப்பாங்க. ஏன்னா வனப்பகுதியில் ஏன் புதைக்கணும், அது இல்லீகல். அது கவர்மெண்டே பண்ணியிருந்தாலும் அது இல்லீகல் தான். அதை கண்டிப்பாக விசாரிப்பாங்க. அதனால இந்த வழக்கு பல கோணங்கள்ல இருக்கு, கிட்டத்தட்ட பல சிக்கல்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்று இல்லைனாலும் இன்னொரு விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு எஸ்ஐ தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த வழக்கில் இருக்கு. கர்நாடகாவில் இருக்கிற மீடியா இந்த சின்னையாவோட ஊருக்கு போகிறாங்க, அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, அவர் எப்படிப்பட்டது எல்லாமே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னையாவோட முதல் மனைவியை சந்திக்கிறாங்க, அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இத்தனை அன்நேச்சுரல் டெத்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம காணாம போன நிறைய விஷயங்கள் அன்சால்வ்டா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மீடியாக்கள் ஏன் இந்த விஷயங்கள்லாம் பத்தி ஆராயல, ஏன் இவ்வளோ டீப்பா போய் ரிசர்ச்சும் பண்ணல அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு மீடியா அப்படின்னா எல்லா பக்கமும் இருக்கிற விஷயங்களை கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி தான்
ஒரு ரிப்போர்ட் ஆனது கொடுக்கணும். ஆனால் இவங்க தேடி போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மசாலாக்கு யார் அகைன்ஸ்டாக வந்து சாட்சிகள் சொல்கிறாங்களோ அவங்களோட பர்சனல் லைஃபெல்லாம் கிளறி தேடி போகிறாங்க. அது மிகவுமே தவறாக தான் எனக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாமல் போன வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம், யானைபாகன் நாராயணன் மற்றும் யமுனா கொலை வழக்கு பற்றி விரிவாக பார்த்துருப்போம். கண்டிப்பாக வீடியோ பார்க்காதவங்க ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா அதை பற்றின விஷயம் தெரியும். அவங்களோட மனைவியுமே இப்போ மறுபடியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஐடி கிட்ட அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பத்மலதாவோட அக்கா அவங்களுமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். யானைபாகன் நாராயணனும் அவங்க தங்கை யமுனாவும் இறந்த பிறகு அவங்களோட இடத்துல அவங்களோட கையெழுத்தும் இல்லாமல் எப்படி அங்கே அயோத்தியா ஹோட்டல் கட்டப்பட்டது, தர்மஸ்தாலாவால் கட்டப்பட்ட ஹோட்டல் தான் அயோத்தியா ஹோட்டல், இது எப்படி கட்டப்பட்டுச்சு, இது போன்ற பல கோணங்களில் எஸ்ஐடியோட விசாரணை நடக்க இருக்கு. கண்டிப்பாக நடக்கும். சின்னையா ஒருத்தரே பிறல் சாட்சி, அவர் பொய் சாட்சியாகவே ஆனாலுமே மீதி இருக்கிற இந்த கேஸுக்கெல்லாம் எஸ்ஐடி கண்டிப்பாக ஒரு என்கார்ட் கொடுக்கணும். அது வரைக்கும் இந்த வழக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கடுத்து தாங்க ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு வழக்கு பதிவு. அது எதை பற்றி பார்த்தீங்கன்னா, சௌஜன்யாவோட தாயார் மேலே பொய் வதந்திகளை பரப்பிட்டு வராங்க சில பேர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க இந்த பெண் செத்ததுலேருந்து நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க அந்த சாவை வச்சு, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு பொய் வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. வீடு கட்டினது உண்மைதான், அது நான் பொய்ன்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒரு பெண் வீட்டில் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க வாழறதுக்கான வீடு கட்டக்கூடாது அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது. இதே போல தான் யானைபாகன் நாராயணன் மற்றும் யமுனா அவங்க இறந்துட்டாங்க, அவங்க கையெழுத்து இல்லாமலே அங்கே அயோத்தியா ஹோட்டல் கட்டியிருக்காங்க தர்மசாலா. இதையே யாருமே கேள்வி கேட்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சௌஜன்யாவோட தாயார் மேலே அவங்கள டிஃபேம் பண்ணக்கூடிய விஷயங்கள், கருத்துகள் இதெல்லாமே 13 ஃபேஸ்புக் பக்கங்களில் போய்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லார் மேலேயுமே சமூக ஆர்வலர்கள், இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க, அவங்களோட உதவியோட சௌஜன்யாவோட தாயார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சௌஜன்யாவோட மரணத்தை சாக்ரட் டெத், அதாவது புனித மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வகையில் ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸை சாக்ரட் டெத் அப்படின்னு வாய் கூசாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாமே யாரால ஏவப்பட்ட சக்திகள் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஆக மொத்தம் அவங்களோட டார்கெட் ஒன்று தான், இந்த கேஸ் நடக்கக்கூடாது, நடத்தப்படக்கூடாது, இதை இப்படியே நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்படி சௌஜன்யா புனித மரணம் அடைந்திருந்தா கூட ஏன் எல்லாரும் பயப்படணும்? ஏன் இதை நிறுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுது? ஏன்னா இதெல்லாம் நிறுத்துறதுக்காக நடக்கப்படுற ஒரு முயற்சி தான். யார் சாட்சி சொல்ல வந்தாங்களோ அவங்கள டிஃபேம் பண்ணுறது, போராடுறவங்கள காசு வாங்கிட்டு போராடுற அப்படின்னு சொல்கிறது, அவங்கள டிஃபேம் பண்ணுறது, இது எல்லாமே சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சௌஜன்யாவோட தாயார் சமூக ஆர்வலர்கள் கூட அரை நிர்வாண புகைப்படத்தில் இருக்கிற மாதிரி மார்ஃபிங் பண்ணியுமே சில ஃபேஸ்புக் பேஜஸ் போட்டுட்டு வர்றதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் ரொம்பவுமே தவறுங்க. இந்த மாதிரி நீங்க எந்த ஃபேஸ்புக் பேஜஸ் பார்த்தாலும் உடனே அந்த பேஜுக்கு ரிப்போர்ட் போட்டு விடுங்க. அது பிளாக் ஆகுற வரையும் ரிப்போர்ட் போட்டுட்டே இருங்க. ஒரு வழக்கு வந்திருக்கு அப்படின்னா அது உண்மையே பொய்யோ, பொய் சொன்னவங்க தண்டனையை அனுபவிக்க போறாங்க. ஏன் இவங்க அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இதுல நான் பார்த்த வீடியோல யாரெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு சமூக ஆர்வலர் யஷ்வந்த் கட்டி அப்படிங்கிற ப்ரொஃபசர் பிரவீன் லோபோ, தீபக் ஷெட்டி, சரஸ்வதி பாஜ்பே அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் அமித் பாஜ்பே, இவங்கெல்லாம் ஒரு கேங்கு. இவங்களுக்கு இதுதான் வேலை. இதுக்கு முன்னாடியுமே இவங்க பல்வேறு வழக்குகள்ல இது மாதிரி வைஃபை ஹேக் பண்றது, இது மாதிரியான சில விஷயங்கள்ல மகாராஷ்டிரா, யூபி இந்த மாதிரி நிறைய போலீஸால கைது செய்யப்பட்டவங்க, விசாரிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. அவங்களோட ஆதங்கம் என்னன்னா, நீயும் ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்து தானே வந்திருக்க, இன்னொரு பெண்ணை இப்படி சொல்றியே, இப்படி டிஃபேம் பண்ணக்கூடிய கருத்துக்களா வெளியிடுறியே, நீ எல்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆதங்கத்தையுமே சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கிற சில யூடியூப் சேனல் ஒரு ஃபேமிலியை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க அந்த வீடியோலன்னு பார்த்தோம்னா, சௌஜன்யா கடத்தப்பட்ட அன்னைக்கு கடத்தப்பட வேண்டியது எங்களோட பெண். ஏன்னா தர்மசாலாவில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஆட்கள் மிரட்டி இருந்தாங்க. அதாவது உங்களோட நிலத்தை நாங்கள் கேட்குற ரேட்டுக்கு கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட 10வது படிக்கிற பெண்ணை நாங்கள் கடத்திடுவோம்,
திரும்ப வீட்டுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்காங்க. இதை அடுத்து தான் இவங்க அதை அசால்ட்டா விட்டுருக்காங்க. அது எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு அசால்ட்டா விட்டுருக்காங்க. இந்த மிரட்டல் வந்த ஒரே வாரத்துல தான் இந்த சௌஜன்யா கடத்தப்பட்டிருக்காங்க. இவங்க அதுக்காக மட்டும் இதை சொல்லல. அந்த டைம் ஆனது இவங்களோட பெண் பள்ளியிலேருந்து வரக்கூடிய டைம். ஆனா அன்னைக்கு அவங்க லேட் ஆனதுனால வரல. அந்த நாள் சௌஜன்யா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதை தெரியாத அங்க கடத்த வந்த தற்குறிகள் தவறி சௌஜன்யாவை கடத்தி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வழக்கானது இவ்வளோ பெருசா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை இந்த குடும்பமே யூடியூப்ல சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அக்டோபர் 9, 2012 சௌஜன்யாவை காணோம். அன்னைக்கு இரவு பெரிய மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையிலுமே அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லோருமே மிகவுமே ஒரு பயத்துல உள்ளாகிறாங்க. ஏன்னா தர்மசாலால காணாம போன ஒரு பெண் திருப்பி கிடைச்சதா சரித்திரமே கிடையாது. அவங்க பிணமாகவோ அப்படின்னா கிடைக்கவே மாட்டாங்க. இப்படிதான் போய்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை. அதனால ரொம்ப அர்ஜென்சியா அன்னைக்கு நைட்டே எல்லா மக்களுமே தேடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் ஊரையே சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இரவெல்லாமே தேடி இருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில இந்த மக்கள் தேடிய ஒரு இடத்துல தான் சௌஜன்யாவோட உடல் கிடைக்குது. இறந்த உடல் அரை நிர்வாணமா கிடைக்குது. இந்த உடலை கைப்பற்ற வந்த போலீஸ் அங்க இருக்கிற டெக்னிக்கல் எவிடன்ஸ் எதையுமே போலீஸ் கலெக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. 2016 ஹைகோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வருது. அதாவது இந்த நிஸ்டல் ஜெயின், சந்தோஷ் அந்த தீபக், மல்லிக், தீரஜ் இவங்க யாருமே குற்றவாளி இல்லை அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, இதை யாரு தான் பண்ணியிருக்காங்க? அப்போ இந்த 4-5 பேருமே குற்றவாளி இல்லை அப்படின்னா இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது யாரு தான் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அவங்க ஒரு விஷயம் கர்நாடக அரசுக்கு வலியுறுத்துறாங்க. அதாவது இந்த பெண்ணோட உடல் கைப்பற்றும் போது போலீசார் அங்க இருக்கிற டெக்னிக்கல் டாக்குமெண்ட் எதையுமே சரியா சேகரிக்கல. இந்த பெண்ணோட உடலை கைப்பற்றும் போது போலீசார் அங்க இருக்கிற டெக்னிக்கல் எவிடன்ஸ் எதையுமே அவங்க சரியா சேகரிக்கல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு அக்விட்டல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த லோக்கல் பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸுமே விசாரணை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த சௌஜன்யா வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் டெக்னிக்கல் எவிடன்ஸ் எதையுமே கலெக்ட் பண்ணலை, யாரெல்லாம் இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாமல் இருந்தாங்களோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்களோ இவங்க எல்லாரையுமே நோட்டீஸ் பண்ணி அவங்கள 1974 கர்நாடகா போலீஸ் ஆக்ட் படி அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு விசாரித்து தகுந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனால் கர்நாடக அரசு இதை கொஞ்சம் கூட காதிலேயே போட்டுக்கல, இன்னுமே எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. மார்ச் 7, 2017 அப்போ சிபிஐ தன்னோட பரிந்துரையை அரசுக்கு சொல்கிறாங்க. அதாவது இந்த சௌஜன்யா கேஸில் பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் ஆடம் அண்ட் ராஷ்மி இவங்க 2 பேருமே அவங்களோட வேலையை சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுமே டெக்னிக்கல் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு தவறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு தவறி இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜினல் ஸ்வாப். ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டருக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ் வருது அப்படின்னா முதல் விஷயமா வெஜினல் ஸ்வாபை கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கதான் செமன் ட்ரேசஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இவங்க இதை நோக்கி தான் அடுத்த கட்ட விசாரணைக்கே போயிருக்கணும். ஆனா அந்த ஒரு விஷயமே இல்லை, இந்த டாக்டர்ஸ் கொடுக்கல. அதை ஏன் போலீஸ் கேட்கல? அதைப்படி தான் விசாரணையே பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ இதில் வந்து போலீஸுமே குற்றம் பண்ணியிருக்காங்க, இந்த டாக்டர்ஸுமே குற்றம் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சிஸ்டமே தர்மசாலாக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. எப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டருக்கு ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ் வருது அப்படிங்கிறப்ப வெஜினல் ஸ்வாப் எப்படி மிஸ் பண்ணுவாங்க? இது எவ்வளவு பெரிய குற்றம், அவங்களோட தொழிலுக்கே இது ஒரு பெரிய துரோகம் தான் இது. இந்த வீடியோவை ஏதாவது ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் இப்படிதான் நடக்குமா, அவங்க விட்டதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் பார்த்த நிறைய கேஸ்ல இப்போ கூட நம்ம சேனல்ல மனிஷாவோட கேஸ் போட்டிருந்தோம். அதுல வந்து 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயுமே அவங்களோட ஆடையில எந்தவித செமன் ட்ரேசஸுமே இல்ல, இது ரேப் அண்ட் மர்டர் கேஸ் கிடையாது, இது சூசைட் கேஸ் தான் அப்படின்னு மாத்திருந்ததை நம்ம பார்த்திருப்போம். பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன்ல வீடியோ கொடுத்துருக்கேன், கண்டிப்பா அந்த கேஸையுமே பார்த்துருங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல செமன் ட்ரேசஸை ஒரு டாக்டர் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் போஸ்ட்மார்ட்டம்ல எப்படி மிஸ் பண்ணாரு?
அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதனால என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு குற்றவாளி வந்து நான் தான் சௌஜன்யாவை ரேப் அண்ட் மர்டரே பண்ணேன் அப்படின்னு அவனே வந்து சொன்னாலும் டெக்னிக்கலா அதை ப்ரூவ் பண்ண முடியாது. எந்தவித எவிடன்ஸுமே இல்லை அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், சௌஜன்யா வந்து கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது கழுத்தை நெரிக்கப்பட்ட மார்க்ஸ் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற டிஷ்யூஸை எடுத்து டாக்டர்ஸ் செக் பண்ணியிருக்கணும். அதாவது கழுத்தை நெரிச்சவங்களோட கைரேகை அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையுமே இவங்க பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. இந்த மாதிரி முக்கியமான இரு எவிடன்ஸுமே சேகரிக்க தவறி இருக்காங்க. இந்த 2 டாக்டர் மேலேயுமே வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐயுமே அரசுக்கு வலியுறுத்தி இருக்கு. அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த பிஜேபி, எதிர்கட்சியா இருந்தது காங்கிரஸ். ஏன் இந்த சிபிஐ சொன்ன வலியுறுத்தின விஷயத்தை காதுல வாங்கல அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஏன் இவங்க மேலலாம் வழக்கு பதிவு செய்யல அப்படிங்கிறது இல்லை. கோர்ட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிபிஐயுமே பரிந்துரைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஏன் இந்த கவர்மெண்ட் அந்த டைம்ல இதெல்லாம் பண்ண தவறி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சௌஜன்யாவோட உடல் கிடைச்ச இடத்துல கரெக்டான டெக்னிக்கல் எவிடன்ஸ் எடுக்க வேண்டிய போலீஸ் தவறிட்டாங்க. வெஜினல் ஸ்வாப் அப்புறம் டிஷ்யூஸை செக் பண்ண வேண்டிய டாக்டர்ஸ் அவங்களுமே அந்த வேலையை செய்யல, அவங்களுமே தவறிட்டாங்க. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டதையும் சிபிஐ பரிந்துரைச்சதையுமே செய்ய தவறி இருக்காங்க அப்ப இருந்த கவர்மெண்ட்ஸ். இப்படிப்பட்ட எல்லா தவறுகளும் சேர்ந்து பெரிய தவறுகளை மறைச்சிருக்காங்களா, பெரிய தவறுகள் நடந்திருக்கா அப்படிங்கிற சந்தேகம் ரொம்பவுமே இப்ப பெருசா எழுந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா க்ளோஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா தெரியுதுங்க. அதனால தான் எஸ்ஐடி சிபிஐ விசாரிச்சு இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் அவங்க கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. அதனால தான் சிபிஐ அன்னைக்கு ரிலீஸ் பண்ண குற்றவாளிகளுக்கு சம்மன் அனுப்பி இப்போ கூப்பிட்டுருக்காங்க. அதுல ஒருத்தன் உதய் ஜெயின், அவன் வந்துட்டான். அவனுக்கும் விசாரணை நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 பேர் பாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சௌஜன்யா வழக்குல இருக்கிறது ஒரே ஒரு ஐ விட்னஸ் தான். ஏன்னா அன்னைக்கு இருந்த ரவி பூஜாரி, அது போன வீடியோல பார்த்திருப்போம். ரவி பூஜாரி இவர் அவரோட ரூம்ல தூக்கு போட்டு இறந்ததா ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. வீரேந்திர ஹெகடே வீட்டுல சௌஜன்யாவை பார்த்த ஒரு பெண் பாரிஜா, அவங்களுமே மர்மமான முறையில இறந்திருக்காங்க. இதே போல மொத்தம் 6 சாட்சிகள் இருந்ததாகவும் அவங்க எல்லோருமே மர்மமான முறையில இறந்திருக்கிறதாகவும் தகவல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹர்ஷேந்திரகுமார் ஜெயின், அவரோட மகன் நிஷல் ஜெயின் இங்க இல்லாத மாதிரி காமிச்சிட்டாலே இந்த கேஸ் நிக்காது அப்படின்னு அவர் அமெரிக்கா போன மாதிரியான சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தாங்க. அப்போ ஐ விட்னஸா இருந்த இந்த 6 பேருமே, அதனால சிபிஐ விசாரிச்சு முடிக்கும் போது எந்தவித சாட்சியுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லோருமே மறுபடியும் விசாரணை வளையத்துக்குள்ள வராங்க. அப்படிங்கிறப்ப இந்த வழக்குக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். இவங்க என்னதான் தப்பு பண்ணி எல்லா சாட்சியங்களும் அழிச்சிருந்தாலும் கடவுள் இவங்களுக்கே தெரியாம ஒரு சாட்சிய விட்டு வச்சிருக்காரு. இவங்களுக்கே தெரியாம, இவங்க கண்ணில் படாம. இன்னைக்கு எஸ்ஐடி வரும்போது அந்த சாட்சி வெளியே வந்ததுதான் இந்த சௌஜன்யா வழக்கிலே ஒரு பெரிய திருப்பம். கண்டிப்பா எல்லா விஷயங்களும் வெளியே வரும் அப்படிங்கிறத நம்புவோம், பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு தான் இந்த வீடியோஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். அது சப்ஸ்கிரைப் மூலியமா காட்டுங்க. மேலும் இந்த வழக்கை பத்தின அப்டேட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கியூரியஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாட்சி சின்னையாவுக்கு கொடுக்கப்பட்ட எஸ்ஐடி கஸ்டடி முடியுது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு புது அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. இதே போல நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களோட எல்லாரோட சப்போர்ட் தேவை அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. இது போல பல வழக்குகள் நடந்திருக்கு. அது எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதா என்னோட வேலை. இந்த வழக்கை பத்தின உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸா போடுங்க. கண்டிப்பா நான் எல்லாரோட கமெண்ட்டும் படிச்சுட்டு இருக்கேன், எப்பவுமே படிப்பேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.